கர்பலா சம்பவம் இருக்கின்றதே, அதனுடைய வரலாறை நாங்கள் பார்த்தோம். அதன் உண்மையான பின்னணி என்ன, அதில் என்ன நடந்தது, இன்று எப்படி இதை தவறாக ஷியாக்கள் பயன்படுத்துகின்றார்கள், பிழையாக சித்தரிக்கின்றார்கள் என்பதையெல்லாம் பார்த்தோம். அவர்கள் இந்த துக்கம் அனுஷ்டிப்பது என்பது மாத்திரம் செய்பவர்கள் அல்ல, எத்தனையோ மோசமான மிக மிக பயங்கரமான கொள்கைகளை உடையவர்கள். அகீதா ரீதியில் அவர்களுடைய சிந்தனைகளை பற்றி நிறைய பேசலாம். இதே கர்பலாவை வைத்துக்கூட அவர்களை பொறுத்தவரையில் மக்கா மதீனாவை விட புனித நகரம் கர்பலா என்றுதான் சொல்லுகின்றார்கள். வருடாந்தம் அவர்களிலே பல லட்சக்கணக்கானவர்கள் கர்பலா நகரத்துக்கு ஹுசைன் ரதியல்லாஹு அவருடைய கபர் அங்கே இருக்கின்றது, அதை தரிசிப்பதற்காக செல்லுவார்கள். ஹுசைன் ரதியல்லாஹு அவருடைய கபரை தரிசிப்பதற்கு அவர்கள் சில சிறப்புகளை சொல்லுவார்கள். ஹஜ்ஜுக்கு போனாலும் கிடைக்காத சிறப்பு போன்ற சிறப்புகளை அவர்கள் சொல்லுவார்கள். இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னதை போன்று அவர்கள் சொல்லுகின்றார்கள், அக்தபுன் நாஸி ஃபில் மன்கூலி வ அஜ்கலுஹும் ஃபில் மஅகூலி. மார்க்க விடயத்திலே மிகப்பெரிய பொய்யர்கள், மார்க்கம் என்று சொல்லி ஹதீஸ் என்று சொல்லி பொய்களை சொல்வதில் ஷியாக்களை விட்டால் ஆள் இல்லை. மார்க்க விடயங்களிலே இல்லாததை சொல்வதில் மிகப்பெரிய பொய்யர்கள். அடுத்து தனது காரியங்களுக்கு ஏதாவது அறிவுபூர்வமான காரணங்கள் என்று பேச வரும் பொழுது மிகப்பெரிய மடையர்கள். அவர்கள் சொல்லும் காரணங்கள் அறிவுபூர்வமாக யோசித்தால் எந்த விதத்திலுமே ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும். எனவே பொய்யர்களும் மடையர்களுமான அந்த ஷியாக்கள் நிறைய இல்லாத பொல்லாத கொள்கைகளையும் பழக்கங்களையும் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு புறத்தில் அவர்களுடைய அனாச்சாரங்கள் இப்படி, அவர்களுடைய அத்துமீறல்கள் இப்படி இருக்கின்றது என்றிருந்தால், மறுபுறத்திலே இன்னும் ஒரு விடயமும் நடந்தது. என்ன தெரியுமா? ஆஷூரா தினம் என்றால் எமது ஊர்களிலும் பல வருடங்களுக்கு முன்னால் பரவலாக நம்பிக்கையில் இருந்ததுதான் அல்லது நடைமுறையில் இருந்ததுதான் சில விடயங்கள் நாங்கள் பார்க்கின்றோம். ஆஷூரா தினத்தன்று குடும்பத்துக்கு நன்றாக சமைத்து போட்டு தாராளமாக உணவு கொடுத்தால் இப்படியெல்லாம் நன்மை கிடைக்கும் என்று ஆஷூரா தினத்தை பெருநாளை போன்று ஆக்கிவிடக்கூடிய, பெருநாளை போன்று கருதக்கூடிய வளமை இருந்தது. ஆஷூரா தினத்தன்று யார் கண்ணிலே சுருமா இட்டுக் கொள்ளுகின்றாரோ அவருக்கு ஒரு நாளும் கண்ணோய் வரமாட்டாது என்று நபி சொன்னதாக ஒரு ஹதீஸும் சொல்லப்பட்டது எமக்கு நினைவிருக்கலாம். ஆஷூரா தினத்தில் குளித்தால் இப்படி நலவு உண்டு, இப்படி செய்தால் இப்படி நலவு உண்டு என்று ஆஷூரா தினத்தில் கொண்டாட்டங்கள், அதில் சந்தோஷங்கள் என்று, அதுக்காக சிறப்புகள் என்று பல விடயங்களை நாங்கள் கேள்விப்பட்டோம். அந்த ஆஷூரா தினத்தின் பித்அத்துகளில் ஒரு சிலது கொஞ்சம் நெஞ்சமாக சொச்சமாக மிச்சமாக இன்று எமது சமூகத்தில் இல்லாமல் இல்லை. மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஒரு புறத்தில் ஷியாக்கள் அதை பெரிய ஒரு துக்க தினமாக, மிகப்பெரிய துக்க தினமாக அனுஷ்டிக்க, மறுபுறத்தில் ஷியாக்களுக்கு எதிரானவர்கள் இப்படியெல்லாம் ஹதீஸுகள் இல்லாத, ஆதாரம் இல்லாத, பொய்யான ஆஷூராவுடைய சிறப்பை சொல்லக்கூடிய ஆதாரம் இல்லாத இந்த விடயங்கள் எங்கிருந்து வந்தன என்று பார்த்தால் எங்கிருந்து தெரியுமா வந்தது? கூஃபாவை மையமாக வைத்த அந்த ஷியாக்காரர்கள் இப்படியெல்லாம் ஆஷூராவை துக்க தினமாக அனுஷ்டிக்க சிரியா போன்ற, டமஸ்கஸ் போன்ற பிரதேசத்தில் இருந்த ஷியாக்களுக்கு எதிரானவர்கள் பார்த்தார்கள். ஆஷூரா தினத்தை நீங்கள் துக்க தினமாக ஆக்கின்றீர்களா? அது ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான தினம் என்று காட்ட, அப்படி மக்களை கொண்டாட வைக்க அந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்கள், ஷியாக்களுக்கு எதிரானவர்கள், இவர்கள் செய்த ஒரு பிழையை இல்லாமலாக்க அவர்கள் இன்னும் ஒரு பிழையை செய்து முனைந்தார்கள். அதுதான் ஆஷூராவை கொண்டாட்டமான நாளாக மாற்றுவதற்கு இல்லாத ஹதீஸ்களை எல்லாம் உருவாக்கினார்கள். நாங்கள் பார்க்கலாம் வரலாறிலே மார்க்கத்தில் இல்லாத பித்அத்துகள் உருவானதற்கான காரணங்கள் ஒன்றுதான் பிழையை இல்லாமலாக்க பிழையான வழிகளை உருவாக்கினார்கள். அந்நிய மதத்தின் சில பழக்க வழக்கங்கள் முஸ்லிம்களிடம் வந்துவிட்டதா, அது விலை அல்லவா, அது இல்லாமல் போக வேண்டும் என்று இவர்கள் இஸ்லாத்தில் இல்லாத சில கொண்டாட்டங்களை அங்கிருந்த கவனத்தை இங்கு திருப்புவதற்காக உருவாக்கினார்கள். இது பித்அத்துகள் இல்லாத காரியங்கள், நூதனமான அனுஷ்டங்கள் உருவாகுவதற்கான காரணங்களில் ஒன்றாக இருக்கின்றது. அந்த பின்னணியில் தான் சுருமா போடுவது, குளிப்பது, தாராளமாக சாப்பாடு போடுவது, இது போன்ற காரியங்கள் ஆஷூரா தினத்தில் சந்தோஷமான காரியங்களை செய்வதற்கு இப்படி நலவு ஒன்று, இப்படி பயன் ஒன்று, இப்படி நன்மையொன்று என்ற இல்லாத ஹதீஸ்களும் உருவாகி இருக்கின்றன. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இறுதியாக இந்த முஹர்ரம் மாதம், இந்த சிறப்பான இந்த மாதத்திலே இருக்கக்கூடிய நாங்கள் இந்த மாதத்தில் ரமதானுக்கு பின்னால் நோன்பு பிடிப்பது சிறந்த மாதமாக இருக்கின்றது. குறிப்பாக ஆஷூரா நோன்பு மிகச் சிறந்த நோன்புகளில் ஒன்று. ஜாஹிலியா காலத்தில் குறைஷிகளும் பிடித்தார்கள்.
நுபுவத்துக்கு முன்னால் நபியவர்கள் பிடித்ததாக கூட சில கிதாபுகளில் எங்களுக்கு காணலாம். ரமதான் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னாலும் கூட நபியவர்கள் ஆஷூரா நோன்பை பிடித்திருக்கின்றார்கள். ஆஷூராவின் சிறப்புகளை நாங்கள் அண்மையில் பலவிடுத்தம் கேட்டிருப்போம். எனவே ஆஷூரா நோன்பையும் அதற்கு முன்னால் இருக்கும் தாசுஆ என்ற 9ஆம் ஒன்றுடைய நோன்பையும் நாங்கள் விடாமல் பிடித்துக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்வோமாக. வல்ல அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், எமது பாவங்களை மன்னிப்பாயாக. எமது தாய் தந்தையர்கள் உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்படுகின்றார்களோ அங்கே முஸ்லிம்களுக்கு விமோசனத்தையும் அவர்களுக்கு விடிவையும் கொடுப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்